3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் சோகம். கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தி வேண்டுதல். அனைத்து தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம். ஏஎஃப்டிக்கு தலைமை செயலாளரை சேர்மனாக நியமிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. குழந்தை மோசடி வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் பெண் எஸ்ஐ மனு. விசாரணைக்கு பின்னர் ஓரிரு நாளில் முடிவு. இனி விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். வருமானத்திற்கு அதிகம் சொத்து சேர்த்த வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை 100 கோடி அபராதம் விதித்து தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் அங்குள்ள சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சிறையில் இருந்து ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டும் என முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக மற்றும் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் மாநிலம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று சாரம் கங்கையம்மன் கோவிலில் ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கணேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏஎஃப்டிக்கு தலைமை செயலாளரை சேர்மனாக நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஏஎஃப்டி அனைத்து தொழிற்சங்க கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அனைத்து சங்க தலைவர் அபிஷேகம் தலைமை தாங்க இதில் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணிக்கொடை தராமல் இழுத்தடிக்கும் போக்கிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பணி ஓய்வில் சென்றவர்களுக்கும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கும் மில்லில் இருந்து சேர வேண்டிய தொகையை வழங்க வேண்டும், ஏஎஃப்டிக்கு தலைமை செயலாளரை சேர்மனாக நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குழந்தை மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு புதுவை நீதிமன்றத்தில் பெண் சப் இன்ஸ்பெக்டர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். புதுவை சோலை நகரை சேர்ந்தவர் மணி. ஆட்டோ டிரைவரான இவருக்கும் ராதாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு பிரச்சனை காவல் நிலையம் சென்று பின்னர் பெண் குழந்தை பிறந்தது. அப்போது மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் காவலர் நிர்மலா தனது உறவினருக்கு குழந்தையை கொடுத்தால் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதற்கு ராதா பலாத்கார வழக்கை விசாரித்த மகளிர் எஸ்ஐ சாந்தியும் உடந்தையாக இருந்தார். தொடர் வற்புறுத்தலால் நவம்பரில் ரெட்டியார்பாளையம் ஜே நகர் ஜமுனா என்கிற நாகம்மாள் செங்கதிர் தம்பதியிடம் குழந்தை கொடுக்கப்பட்டது. ஆனால் கூறியபடி வேலை வாங்கி தராததால் ராதாவின் உறவினர்கள் சைல்டு லைனில் முறையிட்டனர். இதையடுத்து எஸ்பி தமிழரசி விசாரணைக்கு பின் எஸ்ஐ சாந்தி அவரது சகோதரி காவலர் நிர்மலா இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பின்னர் உள்துறை அமைச்சக ஒப்புதல் பெற்று எஸ்ஐ சாந்தி, காவலர் நிர்மலா, நாகம்மாள் உள்ளிட்டோர் மீது மோசடி 420 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் எஸ்ஐ சாந்தி, நிர்மலா ஆகியோர் தரப்பில் மனு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைப்பது குறித்து ஓரிரு நாளில் முடிவு தெரியும் என்று காவல்துறை வட்டாரத்தில் கூறப்பட்டது. வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நடத்திய தூய்மை இந்தியா திட்ட விளக்க கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் காந்தி பிறந்த நாள், ஊரக வளர்ச்சி வாரம் மற்றும் தூய்மை இந்தியா செயலாக்க நிகழ்ச்சிகள் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நலிந்த பிரிவினர் மேம்பாட்டு தினம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. சமூக கல்வி அமைப்பாளர் இளங்கோ வரவேற்புரையாற்ற வட்டார வளர்ச்சி அதிகாரி சகுந்தலா தலைமை தாங்கி பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற சுய உதவி குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை மாநில ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் 8 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெற்றது. இந்த போட்டியினை ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் திருவேங்கடம் துவக்கி வைக்க பொதுச் செயலாளர் பிரசாத் ராவ் முன்னிலை வகித்தார். இந்த போட்டி
போட்டியில் புதுவை மற்றும் காரைக்காலில் இருந்து 157 மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதன் தொடர்ச்சியாக வருகிற 24ஆம் தேதி 8 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு நவம்பர் 2ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. மிஷன் வீதி ஈஸ்வரன் கோவில் சந்திப்பில் மக்களை பதம் பார்க்க காத்திருக்கும் மரம் விரைவாக அகற்ற பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடர் பிரச்சாரம் இந்திய ஜனநாயக கட்சியினர் நடத்துகின்றனர். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதி மிஷன் வீதி சந்திப்பில் உள்ள மரம் எந்த நேரத்திலும் சாய்ந்து விழும் நிலையில் இருப்பதால் அதனை விரைவாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மிஷன் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி சந்திப்பில் உள்ள மரம் எந்த நேரத்திலும் சாயக்கூடிய நிலையில் காணப்படுகிறது. இந்த மரத்தினால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பாக அதனை அகற்ற வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறையை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனாலும் இந்த மரத்தை இதுவரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மரத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனி மாநில அந்தஸ்து தொடர்பாக மாநிலம் தழுவிய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை இந்திய ஜனநாயக கட்சியினர் மேற்கொண்டு வருகின்றனர். புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக மாநில அளவில் மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை இந்திய ஜனநாயக கட்சி நடத்தி வருகிறது. இதனை திங்கட்கிழமை அன்று சுதேசி மில் அருகில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இதற்கு மாநில செயலாளர் சத்யானந்தம் தலைமை தாங்க என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜேந்திரன், தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் பிரச்சாரத்தின் போது காரைக்கால், மாகி, ஏனாம் மற்றும் புதுவை மக்களை சந்தித்து தனி மாநில அந்தஸ்தின் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்கள் மூலம் விளக்க உள்ளனர். புதுவை அமலோற்பவம் பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியின் 2ஆம் நாளில் 1000 மாணவர்களை கொண்டு மரம் நடும் விழா நடைபெற்றது. வேளாண் துறை இயக்குநர் ராமமூர்த்தி தலைமையில் இவ்விழா தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் அவர் மரம் வளர்த்தலின் முக்கியத்துவத்தையும் சுற்றுப்புற சூழலில் சிறப்பையும் எடுத்து கூறி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். NSS ஒருங்கிணைப்பாளர் பூபதி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இக்கண்காட்சியில் பங்கு பெறும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் பயன் தரும் வகையில் மரக்கன்றுகளை கொடுத்து பசுமை நிறைந்த பூமியாக புதுச்சேரியை மாற்ற இப்பள்ளி விழா எடுத்து சிறப்பித்துள்ளது.
வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் சோகம். கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தி வேண்டுதல். அனைத்து தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம். ஏஎஃப்டிக்கு தலைமை செயலாளரை சேர்மனாக நியமிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. குழந்தை மோசடி வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் பெண் எஸ்ஐ மனு. விசாரணைக்கு பின்னர் ஓரிரு நாளில் முடிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.